இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் கொளத்தூரில் இருக்கிற 81 அடி முருகரை தான் தரிசனம் பண்ண போகிறோம். அந்த கோயிலுக்கான நுழைவாயில் தான். உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு லிங்கேஸ்வர கணபதி நம்மளுடைய விநாயகரை முதல்ல நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே போனோன்னா முருகரின் 6 படை வீடான திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், அப்புறம் பழனி, அப்படியே 3 படை முருகரை பார்த்துட்டு அப்படியே சமத்தில் இருக்கிற ஆறுமுக முருகரை தரிசனம் பண்ணோம். அதை நம்ம வீடியோ எடுக்க உள்ள, அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா விஸ்வரூப முருகரை வீடியோ எடுக்க போகிறோம். இந்த விஸ்வரூப முருகரை தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு ஆளுக்கு 20 ரூபா பே பண்ணோம். பே பண்ணி மேலே போனோன்னா அந்த மயில் தோகை வழியாக உள்ளே போனோன்னா நம்ம அர்த்தநாரீஸ்வரர் சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டு வில்வ இலையால் சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வரலாம். தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு 2-3 ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த முருகர் கோயிலில் 12 ராசிக்கும் 12 வகையான சிவலிங்கம் இருக்குது. அந்த சிவலிங்கத்தை நம்ம தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வந்தோன்னா முருகனின் 4வது படை வீடான சுவாமி மலையை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே முருகரின் 5வது படை வீடான திருத்தணியை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வந்தோன்னா முருகரின் 6ஆம் படை வீடான பழமுதிர் சோலையை தரிசனம் பண்ணிட்டு வந்தோன்னா இந்த பக்கத்தில் அந்த விஸ்வரூப சிலையை மாதிரி சின்ன முருகர் சிலை 6 முகம் கொண்ட முருகர் சிலை இருக்கும்.